ஹாய்ங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, தேவக்குட்டியோட லஞ்ச் பாக்ஸுக்கு கத்திரிக்காய் பொரியல் பண்ணி அதிலேயே சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு தோசை சுட்டு தக்காளி தான் கடைஞ்சிருந்தேன். நான் வந்து ரெகுலராகவே கிச்சனுக்குள்ளே வர டைம் பார்த்தீங்கன்னா 7லேருந்து 8:30க்குள்ளே செஞ்சு முடிச்சிடணும். அதாவது 8 ஹஸ்பண்ட் கிளம்புவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் வேலையை முடிச்சிடுவேன். அதுக்கப்புறமா தேவக்குட்டிக்கு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற அளவுக்கு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிடுவேன். சாப்பாடு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன நம்ம பிளான் பண்ணி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த செஞ்சு பேக் பண்ணி வச்சுருவேன். தேவக்குட்டியும் பார்த்திங்கன்னா 8லேருந்து 8:30க்குள்ளே தேவக்குட்டிக்கு சாப்பாடு கொடுத்துடணும். அதுக்கப்புறமா தான் குளித்து கிளம்புறக்கு டைம் கரெக்டாக இருக்கும். இன்றைக்கும் அதே மாதிரி தான் மாமா ரெடி பண்ணிவிட்டாங்க தேவக்குட்டியை. சாப்பாடு பொரியல் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் பொரியலில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சூடாக வந்து டிஃபனில் பேக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ தான் பாயில் பண்ணியிருந்தேன். பாயில் பண்ணிவிட்டு அதை எடுத்து அதாவது ஸ்டீம் பண்ணியிருந்தேன். வேக வைக்கல, ஸ்டீமில் வந்துட்டு நல்லா இது பண்ணிவிட்டு அதுலேருந்து தோல்லியை எடுத்துட்டு அதுக்கப்புறம் அது அளவாக ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுட்டேன். ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் தான் போட்டு வச்சுருந்தேன். தேவக்குட்டி இன்றைக்கி என்ன பண்ணார்னா, நான் வந்து லல்லி வந்துட்டு நான் சமைச்சிட்டுருக்கிற கிச்சனில் மேட் இருக்குது, அந்த மேட் மேலே தான் படுத்துட்டு இருந்தது. ரெகுலராகவே நான் யார் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நான் இருக்கும்போது என் கால் கடையில் தான் படுத்துட்டு இருக்கும். இன்றைக்கி வந்து அதை பார்த்துட்டு வந்து அவருக்கு ஒரே பொசசிவ் ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சு, போய் சேர் எடுத்துகிட்டு வந்து போட்டு அவர் வந்து அதை லல்லிக்கிட்ட வந்து உட்காந்துட்டார். என்ற மேலே பொசசிவ் இல்லை, லல்லி மேலே பொசசிவ். ஏன்னா லல்லி வந்துட்டு என் கூட அட்டாச் ஆகிடுது அப்படிங்கிற ஒரு பொசசிவில் எடுத்துகிட்டு வந்து போட்டு உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தேவக்குட்டிக்கு எல்லாமே பேக் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா மாமா கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துட்டாங்க. நான் வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி சூப்பராக கிளைமேட்டில் ஒரு அழகான மயிலும் டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. தேங்க்யூ.